அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம பகவதி ஏகத்தம் சிராய்ஸ்திமுக உச்சிஷ்டம் மகாத்மனே. ஆம் குரோம் ஹ்ரீம் கம் கேசம் மகாகணபதியுடைய அனுகிரகத்தால் பாலத்தனுடைய திருவள்ளால் முருகப்பெருமன் ஆசை கொண்டு சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எத்தகைய பலன் கொடுக்குது? 28/6/2026 முதல் 4/7/2026 வரைக்கும் உண்டான பலன். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு தருணம். 12இல் குரு இருப்பதால் எப்படி நல்ல தருணம் ஆகும்ங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் உருவாகும். அஷ்டம சனி காலம் வேற. இந்த வாரம் எப்படி நம்மளுக்கு நன்மை உண்டாகும்? உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்தில் புதனோட சேர்ந்து லாபாதிபதியோட சேர்ந்து இருப்பது, செவ்வாய் 10ஆம் இடத்துல இருப்பதால் உங்கள் அனைத்து விதத்திலும் வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கும். சிறப்பான தருணம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் சரி, ஆரோக்கியத்திலும் சரி, சிறப்பான சுறுசுறுப்பாக செயலாற்றக்கூடிய தன்மை, புதிய முதலீடுகள் ஈட்டக்கூடிய தன்மை, அல்லது புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய தன்மை, புதிய ஜாப், அதாவது வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமையக்கூடிய தன்மை, அனைத்தும் இந்த வாரத்தில் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நல்ல வேலை தேடின இந்த வேலை கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு தொழிலை கை மேல கொடுப்பார். அரசாங்க துறையில வேலை செய்து கொண்டிருக்கிற நல்ல ஒரு இடம் மாற்றத்தை கொடுப்பார். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை கொடுக்கும். எந்த வாகனம் வாங்கணும்? ஒரு காரை வாங்கணும், ஒரு 2 வீலர் வாங்கணும், ஒரு சைக்கிள் வாங்கணும், அந்த வாகன யோகம் கொடுக்கும். ஆகவே எத்தனை நம்மளுக்கு ஒரு கைமேல் பலகம் கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்காகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பானதான சாதனை படைக்கக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு சாதனை செய்து அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுதல், அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். நீங்கள் இத்தனை காலம் நினச்சிட்டு நான் 2 பேருடைய வேலை நான் சேர்த்து செய்கிறேன், எனக்கு மதிப்பே இல்லை, இன்னும் எனக்கு ஒரு சோர்வு நிலையாகவே இருக்குது, அடுத்தவனுடைய வேலை சேர்த்து நான் செய்ய வேண்டி இருக்குது, உங்களுக்கு மன வருத்தம் இருக்கும். அந்த வருத்தத்துக்கு உண்டான விடை இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமாக அமையும். நீ உன்னுடைய திறமை நீ முழுசாக நிறைவேற்றிட்ட, உன்னுடைய ஜாப் கண்டு நம்மளுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி. அதனால் இந்த பொறுப்புலேருந்து உங்களுக்கு வேறு பொறுப்புக்கு மாற்றம்னு சொல்லி உங்களுடைய பதவி உயர்வுக்கு உண்டான வழி கிடைக்கும். அதனால் உங்களுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய தன்மை அதிகமாகவே கொடுக்கும். பொருளாதார சிக்கல்லேருந்து விடுதலை கிடைச்சிடும். உங்களுக்கு 1000 ரூபாய் வருமானம் கூட ஒரு 100 ரூபாய் கிடைக்குதுன்னா நம்மளுக்கு லாபம் தானே. அப்போ அதுக்குண்டான தன்மை நம்மளுக்கு அந்த ப்ரொமோஷனோட சேர்த்து கிடைக்கக்கூடிய தன்மையாகவே கொடுக்கும். அதனால் எதிர்பாராத பதவி கிடைக்கக்கூடிய தன்மை, உயர் அதிகாரிகிட்ட இருக்கக்கூடிய நன்மதிப்பால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை. அதே போல் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மை, அந்த சூழ்நிலை அத்தனை உங்களுக்கு கொடுக்கும். எப்படி நம்ம வாடிக்கையாளர்களை நம்ம இன்னும் அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யணும், அந்த யுக்திகள்லாம் கையாளக்கூடிய தன்மை கொடுக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். நம்மக்கிட்ட நிறைய சரக்கு இருக்குது, ஏற்கனவே நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்க, இருந்தாலும் நம்ம வாங்கி வச்சாச்சு, ஆனால் விற்கவே மாட்டேங்குது, மாதக்கணக்கு தேங்கி நிற்குதுன்னா, வருஷக்கணக்காக தேங்கி நிற்குதுன்னு சொல்கிற சரக்கெல்லாம் ஒன்று ஒன்றா விற்கக்கூடிய தன்மை கொடுத்துரும். ஆக பழையது கலைந்து புதிது பெறுதலுங்கிற மாதிரி உங்களுக்கு பழைய பொருள்லாம் உங்கள்கிட்ட இருந்து போயிடும். புதிய தொழில் செய்யக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால உங்களுக்கு சிறப்பானதாக தனவரவு அதிகரிக்கும், பணப்பழக்கம் அதிகரிக்கும், மனதில் ஒரு தென்பு உற்சாகம் கிடைக்கக்கூடிய தன்மை. முதலீட்டில் செய்து கொண்டிருந்தால், ஏற்கனவே நீங்கள் முதலீடு செய்து வைத்திருந்தால் அதிலே ஒரு லாபத்தை கிடைக்கும், அதிலே ஒரு தொகை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால் எந்த விதமான லோன் வாங்காமல் இருப்பது இந்த காலத்தில் சிறந்தது. முதலீடு செய்து கொள்ளலாம், டெபாசிட் செய்து கொள்ளலாம், வீடு மனை வாங்கலாம், ஆனால் கடன் மட்டும் வாங்காமல் இருக்கிறது சிறந்தது. நம்ம டெபாசிட் செய்யலாம்,
புதிய முதலீடுல கவனம் செலுத்தி ஆகணும். இருப்பினும் குடும்பத்தில் நல்ல சுபகாரியம் நடக்கும். சுப சம்பந்தப்பட்ட தன்மை உங்களுக்கு உருவாகும். அதே போல் கணவன் மனைவிக்கு உண்டான உறவு பலப்பெறக்கூடிய தன்மை. மனம் விட்டு பேசி அனைத்து பிரச்சனைகளும் சுமூகமாக பேசி நீங்களே முடிவு செய்து கொள்ளக்கூடிய தருணம். எந்த விதமான உறவுகளாக இருந்தாலும் பிரிந்திருந்தாலும் அவங்களுக்கு எப்படி நம்ம ஒன்றா சேர்த்து கொள்வது, நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காண்டி அத்தனை உறவு நம்மளுக்கு தேவை. கல்யாண வயசுல நம்ம பசங்களாம் வந்துட்டாங்க, அவங்களுக்கு திருமணம் செய்யணும். அல்லது நம்ம திருமணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் தன்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்லி இந்த உறவு நம்மளுக்கு பேசாமல் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம், நீங்கள் பேசலைன்னா என்ன நானே பேசி அவங்களுக்கு கூட்டு வரேன்னு சொல்லி ஒரு தைரியத்தை உருவாக்கி கொள்ளிய காலமே அந்த சிம்ம ராசிக்காரருக்கு உருவாக்கும். அதனால் ஏதேனும் ஒரு வகையில் பிரிந்து போன குடும்பம் பெற்றோர்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கள் மூலமாக அந்த குடும்பம் ஒன்று கூடக்கூடிய காலம். அதனால் நம்மளுக்கு ஒரு நல்ல மதிப்பு நன்மதிப்பு உருவாகும். இதனால் நம்மளுக்கு பல விதத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். அதனால் நம்மளுக்கு பெரிய பெரிய சூழ்நிலை மாறக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால் உடலுக்கு தேவையான ஆற்றல் அதிகரிக்க இரும்பு சத்து உண்டான உணவு நீங்கள் உட்கொண்டாலே போதுமானது. வேலை பளு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்று ஓய்வெடுக்காமல் இருக்காதீங்க. வேலைன்னு வேலையெல்லாம் கவனம் செலுத்தினா உடல் பிணி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆகவே அதுக்கு ஏற்றபடி நீங்கள் உணவுகள் அறிந்து வருவது சிறந்ததாக இருக்கும். ஆகவே ஆரோக்கியமான உணவு உட்கொண்டாலே நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே உங்கள் ஜாதகத்தை உங்கள் ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து புதிய தொழில் செய்து கொண்டாலே போதுமானது. இருப்பினும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஜூன் மாதம் அல்லது ஜூலை மாதம் சற்று வியாபாரத்திலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி நல்ல ஒரு உயர்வு கிடைக்கணும். ஒரு மெத்தனமாக இருந்துடக்கூடாது. நம்ம எல்லாமே சக்ஸஸ், எல்லாமே நம்மளுக்கு சாதகமாகவே நடக்குதுன்னு ஒரு மெத்தனமாக, அதாவது அசால்ட்டாக இருந்துக்கூடாது. அதிலே ஒரு தன்முனைப்போடு செயலாற்றணும். உடனே செய்து முடித்து இது நல்ல தருணமா அல்லது சுயநலமா நம்ம வேலை வாங்குறாங்க, சுயநலத்தோட வேலை வாங்குறாங்களா, அது உண்மையாகவே வேலை வாங்குறாங்களா தெரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறது சிறந்தது. அதே போல் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பேசும்போது அந்த ஆசை வார்த்தைக்கு நீங்கள் மயங்காமல் இருக்கணும். அந்த ஆசை வார்த்தைக்கு நீங்கள் அடிபணிந்தாலே உங்கள் பிற்காலத்தில் பொருளாதார சிக்கல் உண்டாயிடும். எப்படினாலும் உங்களுக்கு இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் ஜென்ம குருவாக மாறுவார். அஷ்டம சனி காலம். ராசியிலே இருக்கக்கூடிய கேது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்கள் ஒரு நிலைப்பாடு மாற்றி விட்டுருவார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல தருணம்னா ஒரு சூட்சம அறிவோட பொருளாதார மேன்மை அடைகிறதுக்கு நம்ம செய்கிறதெல்லாம் சரியாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழிலில் நம்ம செய்து வரும்போது அதுக்குண்டான பாராட்டுதல் உங்களுக்கு கரெக்டான கிடைக்கும். சொன்ன வேலையெல்லாம் செய்கிறான்னு சொல்லி வேறு வேலை கொடுத்துடக்கூடாது. நம்ம வேலை இதுதான் அப்படின்னு நீங்கள் ஒரு கண்ட்ரோலோடு இருந்துக்கணும். அது மாதிரி நீங்கள் ஒரு கண்ட்ரோலோட இந்த வேலையை தவிர வேறு எந்த வேலையும் என்ன கொடுக்காது. இதே வேலையில் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுங்க. அந்த வேலை சேர்த்து செய்யணும்னா அதுக்குண்டான சம்பாவனை, அதாவது அதுக்குண்டான வருமானத்தை, அதுக்குண்டான சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக பேசி முடிவு செய்து கொண்ட பிறகு அடுத்த வேலையில் நீங்கள் செய்து வருவது சிறந்ததாக இருக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா வாழ்க வளமுடன்.